புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் வராததால் கூட்டணி நீடிக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடக்கம் முதலே இணக்கமற்ற சூழல் காணப்படுகிறது. கூட்டணிக்கு யார் தலைமை, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் இரு கட்சிகள் இடையே போட்டி நிலவுகிறது. இதனால் பலகட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற போதிலும் தொகுதி பங்கீட்டில் முடிவு எட்டப்படாமல் உள்ளது. இந்நிலையில் நேற்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக காலை முதல் இரவு வரை திமுக நிர்வாகிகள் காத்திருந்தனர். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தைக்கு வராததால் விரக்தியடைந்த ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் தலைமையிடம் முறையிட சென்னை திரும்பினர். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜெகத் ரட்சகன் தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் கூட்டணி தொடர வேண்டும் என்பதே திமுகவின் விருப்பம் என்று தெரிவித்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து அதிருப்தி தெரிவித்த அவர் காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தைக்கு வராததற்கான காரணம் தெரியவில்லை என்று கூறினார். எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் எதுவும் முடிவாகல. விரைவில் முடிவு எடுப்போம், நல்ல முடிவு அறிவிப்போம். காங்கிரஸோட பேசுவீங்களா பாண்டிச்சேரியில்? எது அது எங்கள் தலைவர் தான் முடிவு எடுப்பார். நாங்கள் அதுதான் எங்கள் தலைவர் தான் நல்லா முடிவு எடுப்பாங்க. நாங்கள் ஒன்றுமே இல்லை. கூட்டணி தொடரும் நம்பிக்கை இருக்கா சார்? காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தமிழகத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை முடிவு இருக்குது. ஒரு சின்ன மண்ணில் பாண்டிச்சேரியில் அதே மாதிரி முடிவு வரும்.